ப்ரைஸ் தி லார்ட். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். திஸ் இஸ் த மந்த் ஆஃப் ஜூலை 2026. 7வது மாதத்திலே இருக்கிறோம். இந்த மாதத்திற்கென்று ஆண்டவர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்த வசனம் யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனம். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். பிரைஸ் தி லார்ட். யோனாவை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். வழி விலகி அவன் தர்ஷீஸுக்கு போகும்படி புறப்பட்டான். நினிவேவிற்கு போகணும், அவனை ஒரு இலக்குக்கு போகணும்னு ஆண்டவர் தீர்மானிச்சிருக்க பொழுது அவன் வழி மாறி வேற ஒரு பகுதியில் வேற ஒரு திசையை நோக்கி அவன் போயிட்டுருக்கும்போது ஒரு பெரிய ஆபத்து கடல் கொந்தளிப்பு வருகிறது. அப்போ யார் நிமித்தம் அந்த ஆபத்துன்னு சொல்லி அவங்க சீட்டு போட்டு பார்க்கும்போது யோனாவின் பேருக்கு சீட்டு விழுகுது. யோனாவை தூக்கி கடலில் போட்டுறாங்க. யோனா சொல்கிறா, என்னை கடலில் போட்டிங்கன்னா இந்த கடல் கொந்தளிப்பு உங்களுக்கு சரியாயிரும், நீங்களும் தப்பிச்சிடலாம் அப்படின்னோடனே இவனை தூக்கி கடலில் போட்டுறாங்க. கடலில் போடும்போது இந்த வார்த்தை, யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தார். பாருங்கள், யோனாவை விழுங்கும்படி அவன் புரியாமல் சில நேரங்களில் வழிமாறி போகிறான். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி சில காரியங்களை புரிந்து கொள்ள முடியாமல் போகிற பொழுது கர்த்தர் நம்மை சரியாய் புரிந்து கொண்டபடியால் நம்மை அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். யோனாவை பாதுகாக்கும்படி ஒரு பெரிய மீனை அவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தியிருந்தார். அதுபோல் இந்த மாதம் அவர் உங்களை பாதுகாக்கிற ஒரு மாதமாக இருக்கும். இந்த மாதம் பிறக்கிறதற்கு முன்பதாக ஆண்டவர் இதை குறித்து என்னோடு பேசியிருந்தார். யோனாவின் வயிற்றிலே அவன் இருந்தான் அப்படின்னு இருக்குது. வயிற்றில் இருந்தால் வயிற்றில் சில அந்த ஒரு 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 மனிதனுடைய ஒரு உயிரினங்களுடைய ஸ்டமக் நம்மை உருக்குலைத்து விடும். அது நம்மளை செரிமானமாகக்கூடிய சில அமிலங்கள் சுரக்கிறபடினாலே அது நம்மை உருவழிந்து போக பண்ணும். ஆனால் இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு என்ன வாக்கு பண்ணுகிறார் என்றால், இந்த சூழ்நிலை, இந்த பிரச்சனை உன்னை உருவழிந்து போவதற்காக அல்ல, உன்னை உருவாக்குவதற்காகவே கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறது. உன்னை உருவழிந்து போக பண்ணுகிற ஒரு இறைப்பையா இல்லாமல் உன்னை உருவாக்குகிற, உன்னை பாதுகாக்கிற ஒரு கருப்பையாக அது இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.